குட் மார்னிங். இந்த உருகுநிலை கொதிநிலை தொடர்பான தரவுகள் கொஞ்சம் தந்திருந்தனால் அந்த தரவுகளை நீங்கள் வரைவில் கீறிக்கொள்ளுங்க. வரைவு கீறும்போது நீங்கள் மையச்சில வெப்பநிலையையும் மையச்சில வெப்பநிலையையும் பாகை சி அளவில எக்ஸட்ல அணுவண்ணையும் தான் வச்சுக்கிறோம். அணுவன் என்றால் ஸ்கண்டியம் வேணுமெண்டா நீங்கள் 19 20 மூலத்துக்கு இடத்த விடலாம். அதுன்ற வேல்யூவை போட்டால் அது இதுல இருந்து கீழே இருக்கும். நல்லா 21 22 23 இது இந்த லெவல்லாம் இது இருக்க போகுது. ஸ்கண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஃபெரம், கோபால்ட், நிக்கல், செப்பு, சல்ட். சரியா? இதை நாங்கள் மாத்தலாம். இது என்னென்றால் சீராக இதுண்ட உருவுல கொதிநிலை மாறல, அது உண்மை. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், கொதிநிலைன்ற போக்கு எஸ்தோப்பு மூலகங்களை விட கொஞ்சம் உயர்வு. ஆனால் சீராக ஆவர்த்தனத்தின் படி கொதிநிலை அதிகரிக்குதா? இல்லதான். அதுக்கு சுயாதீன எலக்ட்ரான் எண்ணிக்கையும் சமன் இல்லை. மற்றது ஆரையும் ஒரு சீரான மாற்றத்தை காண்பிக்க. சரிதான். இதுல என்ன உண்மையான பிரச்சனை என்று சொன்னால், டேட்டா வேல்யூ பரிசோதனை வாயிலாகத்தான் அளவிடப்பட்டிருக்கும். உருகுநிலை பரிசோதனை வாயிலாக அளவிடப்பட்டிருக்கும். அந்த உருகுநிலைக்கு எல்லாம் விளக்கம் சொல்ல மட்டும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, டி தொகுப்புல ரசம் நடுவுக்குள்ள இருக்கிற ஒரு மூலகம் திடீரென்று திரவமா இருக்கு. இது எப்படி நாங்கள் விளங்கப்படுத்தலும்? எங்களுடைய அறிவு கேட்டு அதுக்கு விளங்கப்படுத்தல. அது ஆரையும் சுயாதீன நிலத்திரண்டு எண்ணிக்கையும் அடிப்படையாக கொண்டு ரசத்துக்கு ஏன் திடீரென்று உருகுநிலை குறைஞ்சது காரணம் இல்லை எங்களுக்கு. சரியா? அதே மாதிரி கலியம் சிலதுகள் பரிசோதனையில இருந்து பெற்ற தரவுகள்லாம் அதுகளுக்கான விளக்கங்கள் எங்களோட தளத்துல சரியான முறையில இல்லை. நாங்கள் சுயாதீன இலத்திரனையும் ஆரையையும் வச்சுக்கொண்டு உருகுநிலையை பற்றி கதைக்கிறோம். அது மட்டும்தான் ஒரு மூலகத்தின் உருகுநிலையை தீர்மானிக்கும் மட்டும் உண்மையானது இல்லை. சரியா? அப்ப ஸ்கண்டியத்துல இருந்து சட்டன் வரை நாங்கள் உருகுநிலை கொதிநிலைகளை பார்க்கல ஏத்த இறக்கம் வரப்போகுது. ஒரு சீரான போக்குல உருகுநிலை இல்லை. ஆனால் எஸ்தோப்போடு ஒப்படைக்கல ஈத்தோப்போடு ஒப்படைக்க ஒரு விலை கூடவாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு சிஸ்டத்தை போட்டேன். என்னன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் அந்த சிஸ்டத்துல ஏறு வரிசையை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இதுல தண்டையில அந்த ஏறு வரிசையை கண்டுபிடிக்கக்கூடிய நான் உருவு நிலைக்கு ஒரு படம் ஒன்றுக்கு இருந்தேன். என்ன உருவு நிலைக்கு ஒரு படம் இருக்கு, சும்மா ஒரு விளக்கப்படம். உருவு நிலைக்கு ஒரு படம். சரியா? கையில செங்கோல் இருக்கு, நீதிய நிலைநாட்டிட்ட. அப்ப இது நீதி மன்னர். அப்ப உங்களுக்கு இப்ப சட்டனுக்கு மிகவும் உருவில்ல குறைவாண்டு தெரியும். ஊர்வன சட்டன். அப்ப சட்டனுக்கு உருவில்ல மிகவும் குறைவு. கையில இருக்கிறது செப்பு செங்கோல், இது மன்னர் எம்மன். இவர் நிலைநாட்டி இருக்கிறது நீதி, அதான் நிக்க. இவற்ற கையில ஒரு கொடியை கொடுத்தால் அது கோபோல்ட்டை குறிக்கும். அந்த கோபோல்ட்டில கொடியில ஒரு சின்னத்தை கொடுத்தால் அதுல 2 ஃபிஷ்ஷை குறிக்கும். ஃபிஷ் எஃப்இயையும் ஸ்கண்டியத்தையும் குறிக்கும். ஃபிஷ்ல இருக்கிற எஃப்இ ஸ்கண்டியம். சரிதானே? 1 2 3 4 5 6 7 மூலகம் வந்துட்டு. எங்களுக்கு ஆகலும் உருவுள்ள ஒதுல கூடின மூலகம் வனேடியம் என்று தெரியும். அப்ப நான் உங்களுக்கு சொன்னால் பிசிஆர் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள. எல்லாரும் பிசிஆர் என்று காய்க்கிறாங்க, நாங்கள் பிசிஆர் என்று காய்க்கிறோம். அது கீழே அப்ப என்ன வரும்? டைட்டேனியம் வரும். அப்ப இந்த அச்சில நீங்கள் கீறும் போது உண்மையான டேட்டா வேல்யூவின் படி கீறினாலும் அந்த பட்டன் கிட்டத்தட்ட உண்டாக இருக்கும். அது உருவில்லாத 910 இருந்து சாரி ஏதோ 400 எவ்வளவு உருவில்லாத ஸ்கண்டியத்தின் மக்னீசியத்துல உருவில்ல வேல்யூ 420. 910 கொதிநிலை இல்லை.
420 இருந்து 1900 வரைக்கும் உருவு நிலை மாறுது. இந்த அச்சுல சீரான ஆயுதத்துக்கு அவ்வளவு கடினம், சாதாரணமா இல்லை. எங்களுக்கு போக்கு தானே தெரியும். இப்ப எனக்கு அந்த போக்கு தெரியும். இந்த மூலகங்களுக்குள்ளே மிகவும் உருகுநிலை கூடிய மூலகம் வனேடியம். மிகவும் உருகுநிலை கூடிய மூலகம் வனேடியம் என்று சொன்னா நான் இதுல மூலகத்தின் பேரையே போடுறேன், அணுவண்ணா போடுறதை விட. அப்ப உங்களுக்கு இதுல ஸ்கண்டியம், டைட்டேனியம், வனேடியம். அவன் இந்த கிராஃப்ல மிகவும் உச்ச உயரத்தில் யார் இருக்க போகுதுன்னு சொன்னால் வனேடியம் இருக்க போகுது. அவ்வளவு வனேடியம் இருக்கு. வனேடியத்துல உருகுநிலை குறைஞ்சவர் தான் குரோமியம். அப்ப குரோமியம் வனேடியத்துக்கு கீழே இருக்கு. உங்களோட கிராஃபை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியா புரியும். இப்ப நான் சொல்ற மாதிரி வர அதை விட குறைஞ்சது யாருன்னு கேட்டா ஸ்கண்டியமும் இரும்பும். அப்ப ஸ்கண்டியம் இங்கே இருக்கு, குரோமியத்தை விட ஸ்கண்டியத்துக்கு குறைவு. அப்ப இதுல ஸ்கண்டியம் இருக்கு. ஆனால் தரப்பட்ட வேல்யூவின் படி ஸ்கண்டியத்துக்கும் இரும்புக்கும் சமன். சரியா, ஸ்கண்டியத்துக்கும் இரும்புக்கும் சமன். அப்ப இரும்பங்க வரப்போகுது, இதுல வரப்போகுது ஸ்கண்டியம் இரும்பு. அடுத்த கோபோல்ட். அப்ப இது கோபோல்ட் வரும். நான் என்னட்ட இருக்கிற வேறு வரிசையை பார்த்து தான் இந்த கிராஃபை பெர்ஃபெக்டா கீற முயற்சிக்கிறேனே தவிர டேட்டா வேல்யூவை பயன்படுத்தி இல்லை. டேட்டா வேல்யூவின் படி கீறினால் சில நேரத்தில் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த வீச்சங்களுக்கு பொருத்தப்பாடு இல்லாமல் வந்து. சரி, அப்ப கோபோலுக்குள்ள இருக்கிறது நிக்கல். அப்ப இதை விட குறைஞ்சது நிக்கல். நிக்கலுக்கு இதை விட குறைஞ்சது. நிக்கலை விட எம்என்னுக்கு குறைவு. இப்பதான் எம்என் வரப்போகுது. அப்ப எம்என் பொசிஷன் எங்க வரப்போகுது? நிக்கலிலும் உருவில குறைஞ்ச மூலம் தான் எம்என். எம்என்னை விட செப்புக்கு குறைவு. அப்ப செப்பு வந்து எங்க வரப்போகுது? இதுல வரப்போகுது செப்பு. செப்பிலும் சட்டனுக்கு குறைவு. சரியா, இப்படித்தான் இந்த உருவில கிராஃப் அமையும். அப்ப டைட்டேனியம் நான் கீழே மறந்து விட்டேன். அது கீழே குரோமியத்துக்கு கீழே டைட்டேனியம் வரும். சரியான வெனேடியம், குரோமியம், டைட்டேனியம். டைட்டேனியம் இந்த ரெண்டுக்கு முடியல வரும், இதுக்கு இடையில வரும். சரியா, நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கிறதுனால ஏத்தரக்கத்தை கூட பார்க்கணும். அப்ப ஸ்கண்டியத்தை விட டைட்டேனியத்துக்கு கூட, டைட்டேனியத்தை விட வெனேடியத்துக்கு கூட ஏன் என்ன செய்யுதுன்னா குறையுது. சாதாரணமாக குறையுது பாருங்க. அப்படியே சட்டன் வேற குறையுது. மங்கனேஸோட அசாதாரண நடத்திய காண்பது இதெல்லாம் எங்களுக்கு தலைவடியா இருக்கு. சரி, பொதுவாக பார்த்தால் என்ன செய்யுது? மத்திய வரை அதிகரித்தாங்கால என்ன செய்யுது? குறையுது. இதுதான் எங்களோட பொது கருத்து. இப்ப அதிகரிக்குதான், இது அதிகரிப்பு தானே, குறைவா இல்லதான்? அதிகரிச்சு என்ன செய்யுது? இடையில ஒரு ரொப்பேஜ் வருவதை தவிர மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த குறையுது, இந்த குறையுது. உங்களோட கிராஃப்ல மேங்கனீஸ் தான் பிரச்சனைக்குரிய ஆளா இருக்குது. மேங்கனீஸ் இல்லைன்னு சொன்னா நாங்கள் சொன்னது சரி. ஆவர்த்தனத்தின் டீத்தோப்புல கிட்டத்தட்ட மைய பகுதி கட்டாயம் சமச்சீரா பார்த்துல தேடி பிடிக்கிறாது. அதிகரிச்சு பின் குறையுது. இதுல மேங்கனீஸ் மட்டும் சடுனா குறையுது. காரணம் மேங்கனீஸ் இலத்திர நிலையமைப்பு. இதை நான் சொன்னேன் 4:3D5. இந்த 3D5 வந்து பகுதியாகத்தான் சுயாதீனம். சுயாதீனம் அடையாது. 3D5க்கு சுயாதீனம் இல்லை. 4:2 பகுதியாகத்தான் சுயாதீனம் அடையும். ஆகவே அந்த பகுதியாக சுயாதீனம் அடைகிற இலத்திரண்ட அடர்த்தி வந்து உலோக பிணைப்பின் வலிமைக்கு போதிய அளவு பங்களிப்பு செய்யாது. அப்போ மெக்னீசியத்துக்கு வந்து ஒப்பிட்டு ரீதியில் ஏரியா மூலங்களோட ஒப்பிடைகள்ல சடனா இதுல குறையுது. இப்போ இங்க குரோமியத்துக்கும் கூட இதுக்கும் கூட இதுல கொஞ்சம் குறையுது. இது இரும்பு, ஜனிக்கல், செப்பை விட சட்டன் கொடுத்துருக்கும். மேங்கனீஸுக்கு செப்பை விட கூட. அது உங்களுக்கு கிராஃபை கீறி எடுத்தானே அல்லது கீறாமல் எடுத்தானே பார்த்து விளங்கி கொள்ள வேணும். சரியா, சோடியத்தின் உருவிலே 78 பாய்ச்சி. அப்ப சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு உருவில குறைவு. அப்ப பொட்டாசியத்தின் உருவில் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 50-60 பாய்ச்சிக்கே இருக்கு. டீத்தோப்பு மூலங்கள்ட்ட உருவில எல்லாம் அங்க 1000-1500 இருக்கு. எஸ்தோப்பு மூலமான சோடியம் பொட்டாசியம் வந்து மிக குறைஞ்ச ஒரு பெருமானத்துக்கு இருக்கு. எவ்வளவு தூரம் நீங்கள் 420 எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ளதான் என்ன செய்வது இருக்க போகுது. இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு அடிப்படையில பார்த்தா இந்த கிராஃப்ன்றதை விட இந்த வேறு வரிசை. அதுக்கு நான் ஒரு சிஸ்டத்தை போட்டுட்டேன். அந்த சிஸ்டத்துக்குள்ளால எனக்கு நீ வேலை செய்யும்.
சரிதானே? இது 4 மூலங்கள். 4 மூலம் இந்த 10 மூலத்தை தந்துட்டு வேறு வருஷப்படுத்துறாங்க, வருஷப்படுத்துறேன். நான் இந்த கிராஃபை பார்க்க போறது இல்லை. நான் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துறேன். ஏன்? நான் அது டேட்டா வேல்யூவை பற்றி தான் ஒழுங்கமைச்சிருக்கேன். உங்களோட வரைவு இப்படித்தான் இருக்கும். உங்களோட வரைவில் ஸ்கண்டியம், டைட்டேனியம், வெனேடியம் அதிகரிச்சு, குரோமியம் குறைஞ்சு, மேங்கனீஸ்ல ட்ராப் வோல்டேஜ் வருது, நல்லா ட்ராப் ஆகி எங்க வருது? நிக்கலை விட குறையுது. சேர்ந்து இரும்பு, கோபால்ட், நிக்கல் அப்படி குறையுது. அப்ப நீங்கள் மேங்கனீஸை ஞாபகத்துல வச்சிருந்தாலும் நல்லா. மேங்கனீஸ் பிரச்சனைக்குரியா ஸ்கண்டியத்தின் உருவு நிலையும் ஃபிஷ்ஷில ஞாபகத்துல வச்சிருந்தோம். இரும்பின் உருவு நிலையும் சமன். ஸ்கண்டியத்தின் உருவு நிலையும் இரும்பின் உருவு நிலையும் சமன். அப்ப இது ஸ்கண்டியம், இது இரும்பு எஃபி. டைட்டேனியம், வெனேடியம், குரோமியத்துக்கு இதை விட கூட. சரிதானே? அப்படியே இரும்போட மற்ற எல்லாம் குறைச்சு வேறு வருஷப்படுத்த சொல்லிக்கு உங்களுக்கு உண்மையாவே பிரச்சனையாக தான் வரும். ஏன்னு சொன்னால் இங்க இதை விட இது குறைவா இருக்கு, ஆனா இதை விட இது குறைவா இருக்கு, இது ஈக்குவலா இருக்கு, இது நல்லா கூட வருது. இப்போ இதுல வந்து அது அங்கே இருக்கு, இது இங்கே இருக்குன்னு பாக்குற விட பேசாமல் 10 மூலத்துக்குமே நாங்கள் ஒரு சிஸ்டத்தை போட்டோம். இப்ப நீ எங்களுக்கு சிஸ்டம் வேலை செய்யும். ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த 10 மூலங்களுடைய ஒழுங்கமைப்பு எங்களுக்கு தெரியும். என்ன பொறுத்த வரையில இந்த கார்ட்டூன் உங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்க கஷ்டம்னா நீங்கள் சாதாரண 5ஆம் ஆண்டு கொலசி படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதாக்கள் மாதிரி தான் நீங்க நானே என்ன இதுல என்ன கிடக்கு? ஒன்றுமே இல்லை. அப்ப நீங்க அதை வச்சுக்கொண்டு 10 மூலத்தின் ஒழுங்கமைப்பையும் பார்க்கலாம். சரியா? உங்களோட கிராஃப் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் கிராஃப் சீட்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட இது பெருசு, இதோட இது பெருசுன்னு தெரியும். டேட்டா வேல்யூவின் படி தெரியும். ஸ்கண்டியம், டைட்டேனியம், வெனேடியம் இஞ்சியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். இஞ்ச பார்க்குற விட இதுல பார்க்குற சுவம். ஸ்கண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஃபெரம், கோபால்ட், நிக்கல், செப்பு, சட்டன். சட்டன் வந்து 4:3D10. அப்ப இங்க வந்து சுயாதீன அடைகிற இலத்திரண்ட மிகவும் குறை, உறுதியானது. அதனாலதான் அதுக்கு ஆகலும் உருவுள்ள குறை. இதுக்குதான் நான் உங்களுக்கு அந்த படத்தை கீறினாலே தவிர மற்றும்படி ஒன்றும் இல்லை. கிராஃபால நீங்க கட்டாய முடி எடுக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த டேட்டா வேல்யூவின் படி மிகவும் உருவுல குறைஞ்ச டி தோப்பு மூலம் 3D தோப்பு மூலம் வந்து சட்டன் ஆயிருக்கும், கூடிய மூலகம் வெனேடியம் ஆயிருக்கும். சரி, இதே மாதிரி நீங்கள் கொதிநிலைக்கும் கிராஃப்கள் இப்ப பாருங்க, நான் என்னோட கையில கிராஃப் சீட்டும் இல்லை, டேட்டா வேல்யூவும் இல்லை. ஆனா கிராஃபின் பேட்டர்னும் இந்த ஒழுங்கமைப்பும் குழப்பாது. இப்படி நாங்கள் டெக்னிக்கை பயன்படுத்தினோம்னு சொன்னால் உண்மையான என்னன்னா வெளியில இருந்து பார்க்கிறவர்கள் உங்களை வந்து நொலேஜான ஆகலானே பெண் இவ்வளவு மூலத்தின் வேறு வரிசையை சரியான முறையில் தெரிஞ்சு வச்சிருக்கேன், நாலேஜா பார்க்கலாம். ஆனா அங்க நாலேஜ் இல்லை, சிம்பிள் ஐடியா தான் இருக்கு. இப்படி ரிஸ்காக சில நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது தோன்றும் போது நாங்கள் இந்த ஐடியாக்களுக்கு கூட அதை எளிமைப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாரும் மத்தியால கணக்கில் கஷ்டப்பட்டு பாடமாக்குற ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தால ஞாபகப்படுத்திட்டோம்னா எங்களுக்கு நேரம் மிச்சம்தான். என்ன உங்களோட இன்னும் நிறைய ஆளுமைகள் இருக்கு, நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேஷன்களை செய்யணும். இது நான் சும்மா விதைச்சிருக்கேன். அநேகமா இன்ஆர்கானிக் படிச்சு முடிய படியல் தாங்களே சில சில கிரியேஷன்கள் செய்யறோம். இப்ப இந்த ஐடியாக்களை பயன்படுத்தி அவங்க தங்களுக்கு தேவையானது அதெல்லாம் குழப்புற விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்வாங்க. அடுத்தது கொதிநிலைக்கும் இதே கதை. உருகுநிலை ஊர்வன பாம்போட அதை முடிஞ்சு
அப்ப கொதிநிலைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, வேலை முடிந்து கொதியுடன் அந்த ரசாயனவியல் கொப்பியின் நிலையை சேரிடம் சொல்வதற்காய் என்ன குறுஞ்செய்தி மூலம் செட் பண்ணின. எங்க ஒரு மூலம் மிஸ்ஸிங். இந்த ஒரு மூலம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. மங்கனேஸ் வரையில குறுஞ்செய்தி மூலம் செட் பண்ணி. சரியா, தமிழ்ல தெளிவா எழுதிட்டீங்கன்னா அது உங்களை குழப்பாது. இப்ப நான் மைண்ட்ல வச்சுக்கொண்டு அதை சொல்றதால உங்களுக்கு பிரச்சனை. இப்ப வெனேடியம் வந்த தாய் ரசாயனவியல் கொப்பியின் நிலையை சேரிடம் சொல்வதற்காய் குறுஞ்செய்தி மூலம் செட் பண்ணிடலாம். அவ குறுஞ்செய்தி என்றது ஒரு சொல்லாகவும் மூலம் இன்னொரு சொல்லாகவும் பிரிச்சாதான் எங்களுக்கு மூலம் செட் பண்ண. இனி எங்க இதுல போடப்போம். ஆனா இதுண்டி ஓடுற மாத்திலாதான், இது அணுவன் ஓடர் தான். உங்களுக்கு தெரியும், மிகவும் கூடினா வெனேடியம் உருவில்லை போதில்லை மிகவும் வெனேடியத்துக்கு உயர். அப்ப வெனேடியத்தின எல்லாம் உச்சத்துல போட்டு விடுறாங்க. வெனேடியத்துக்கு உருவில்லை கூடு, சாரி கொதிநிலை கூடு. இது கொதிதான், கொதியுடன் வந்ததாய் வெனேடியத்துக்கு கொதிநிலை கூடு. அடுத்தது ஆறுட்டா குரோமியம். வெனேடியத்தை விட குரோமியத்துக்கு குறைவு. அதுக்குதான் நாங்க ஒரு டைட்டேனியத்துக்கு குறைவு, வெனேடியத்தை விட டைட்டேனியத்துக்கு குறைவு. அடுத்தது இரும்பு. அப்ப நாங்கள் இரும்புக்கு குறைக்கும். அந்தந்த இடத்துல அந்தந்த ஆக்களை போடுவோம், சேர்ந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். டைட்டேனியத்தை விட இரும்பு குறைவு, இரும்பை விட கோபால்ட்டு குறைவு. அப்ப இதுக்குள்ள கோபால்ட்டு போடும். கோபால்ட் இரும்பை விட கோபால்ட் குறைஞ்சு, கோபால்ட்டை விட நிக்கல் குறைவு, நிக்கலை விட ஸ்கண்டியத்துக்கு குறைவு. அப்ப ஸ்கண்டியம் வந்து வரப்போகுது, இங்க வரப்போகுது. நிக்கலுக்குள்ள ஸ்கண்டியம் ஸ்கண்டியம். அதுக்குள்ள என்ன செப்பு வரப்போகுது. செப்புக்குள்ள குரோமியம் வரப்போகுது. குரோமியம், குரோமியத்துக்குள்ள மேங்கனீஸ், எம்என்னுக்குள்ள செட். பாருங்க, இனி நீங்கள் ஒன்றில இருந்து இணைக்க வேண்டியாங்க, அது பிரச்சனை இல்லை. ஸ்கண்டியத்தை விட டைட்டேனியத்துக்கு கூட, டைட்டேனியத்தை விட வெனேடியத்துக்கு கூட. குரோமியம் மேங்கனீஸுக்கு என்ன செய்யுது? சடனா குறையுது. குரோமியம் மேங்கனீஸ் வந்து சடனா குறையுது. என்ன செய்யுது? இரும்புல இருந்து கோபால்ட் நிக்கல் சப்பு சட்டன் வரைக்கும் இந்த போக்க நீங்கள் பார்க்க. அதுல உங்களுக்கு தெரியும், இரும்பு கோபால்ட் நிக்கல் சப்பு சட்டன் அதுக்குமான கொதிநிலை என்ன செய்யுது? குறையும். அப்ப சில இடத்துல உடைச்சு கதைக்கலாம். இத்தனையாங் கூட்டம் மூலகத்துல இருந்து இத்தனையாங் கூட்டம் மூலகம் வரைக்கும் அதிகரிக்குது, குறையுதுன்னு கதைக்கலாம். கதைச்சால் அந்த மூலங்களை அப்படியே செப்பரேட் பண்றான். இப்ப பாருங்க, ஆவர்த்தனத்துல டி தோப்பு மூலங்களோட கொதிநிலை உண்மையா சீரான போக்கு இல்லை. இங்க போய் இறங்கி திருப்பி ஏறி திருப்பி போகுது. இந்த குரோமியமும் மேங்கனீஸுக்கும் பிரச்சனை என்னென்றால், இது வந்து 4s1 3d5. 3d5 வந்து சுயாதீனம் அடையாது, 4s1 சுயாதீனம் அடையும். எம்என்னுக்கு 4s2 3d5. இதுல பகுதியாக சுயாதீனம் அடைகிற இலத்திரம் தான் இருக்கு. உலோக பிணைப்புல வலிமை வந்து பகுதியாக சுயாதீனம் அடைகிற இலத்திரனால காணாது. அப்ப சடனா இது குறைச்சு. இப்ப என்னங்க, 6 D6ல இருக்க ஒரு இலத்திரம் சுயாதீனம் அடையும், இங்க 2 இலத்திரம் சுயாதீனம் அடையும். ஆனாலும் பாருங்க, இதை விட இது குறைவாத்தான் இருக்கு. அது 100% உங்களால விளக்கம் சொல்ல முடியாது, சிலது வந்து டேட்டா வேல்யூகளோட சம்பந்தப்பட்டு. ஆனா பொதுவாக இரும்பு கோபால்ட் நிக்கல் செப்பு சற்று பாருங்க என்ன செய்யுது? கொதிநிலை வந்து குறை. அப்படி சொல்லலாம், வெனேடியம் வரை கொதிநிலை அதிகரிக்கிறது சொன்னா சரிதான்.
கூற்றுகள் அதில் சொல்லும் போது நாங்கள் படிப்பிச்ச மாதிரி தான் கூற்றுகள் சொல்லப்படும் மண்டில் இப்போ நீங்கள் உங்களோட வரவிந்த பட்டல்ல இருக்கும். இப்போ நான் இதுல டேட்டா வேல்யூவை பார்க்கிறேன், என்னத்தை பார்த்தேன் இதைத்தான் உங்களோட கிராஃபு பதில் இதை போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியம். உங்களோட கிராஃப் பிள்ளையா இருந்தாலும் இந்த ஓர்டர் தலை சரியா இருந்துக்க வேணும். உங்களுக்கு மிகக்கூடிய உருவிலுடைய டி தொகுப்பு மூலங்கள், உருவில குறைஞ்ச 3D தொகுப்பு மூலங்கள் தொடர்பான அறிவு இருக்க வேணும். சில இதுல கேள்வி கேட்கிறேன். ஆனால் பொதுவாக டி தொகுப்பு மூலங்கள் உருவில மிகவும் குறைஞ்சதா இருந்துட்டா ரசம். ரசம் வந்து -°C திரவமாக இருக்கும். ரசத்துக்கு திடீரென்று உருவில குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? சில இதுகளங்கட விளக்கத்துக்கு அப்பாற்பட்டது. கீறி குறிச்சு போடணுமா எல்லாரும்? சில பேர் குறிச்சு அதுக்கிடையில போட்டு நீங்கள் சந்தோஷம், சில பேர் இருப்பியல் தெரியுதா? வர வர ஆக்கண்ட எண்ணிக்கை மிகவும் தேஞ்சு கொண்டு போகுது. தேய்கிறது அப்படியே தேஞ்சா பரவாயில்ல, 4 நாளைக்கு வரும் 4 நாளைக்கு வரா. இதான் அந்த கோபத்தை ஏற்படுத்துறது. இன்றைக்கு உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் போடுவேன் சரியா, கல்குலேஷன் பார்ட் 2. ஆனா ஆன்சர் இருக்காது. நீங்கள் சப்மிட் பண்ணி விடுங்க. உங்களோட மார்க்ஸ் ஆன்சர் எல்லாம் நீங்க பார்க்கணுமெண்டா நாளைக்கு அல்லது திங்கட்கிழமை ஆன்சர் கொடுப்பேன். அதுக்கு பிறகு ஆன்சர் கொடுப்பேன், அது வரையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் சப்மிட் பண்ணி விட்டா சரி. ஆன்சரை கொடுக்க சில புள்ளுருவி என்ன செய்யுது என்றால், புள்ளியான ஆன்சர் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணி சரியான ஆன்சரை தேடி எடுத்து அதுக்கு பிறகு திருப்பி என்ன செய்யணும், நோவாம நொங்கு எடுக்கிற வேலை பார்க்கும் சரியா. அதனால எக்ஸாம் பேப்பர் மட்டும் வரும். அப்படி உங்களுக்கு மார்க்ஸ் பார்க்கணும், எது எது புள்ளியண்டு பார்க்கணும்னு சொன்னால் நான் பிறகு உங்களுக்கு சொல்லுவேன். நான் இப்போ ஆன்சர் கீ கொடுத்துட்டேன்னா நீங்க திருப்பி அதே மார்க்ஸை என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளமையை போல காட்டும். நான் திங்கட்கிழமை ஆன்சர் கொடுப்பேன். அப்போ திங்கள் வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியாதான் நீங்க எக்ஸாம் எழுதும் செய்ய எனக்கு யோசிச்சு சரி. ஓகே, அப்ப அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. பரகாந்த இயல்பு. பரகாந்த இயல்பு பரகாந்த இயல்பு பரகாந்த இயல்பு சரி. கவனிங்க, இந்த பரகாந்த இயல்பு என்பது சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் சரியா, சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் மீது தொழிற்படுகின்ற ஒரு கவர்ச்சி விசை. அதைத்தான் நாங்கள் பரகாந்த இயல்புன்னு சொல்லுவோம். எப்ப என்று சொன்னால் காந்த புலத்துல சரியா. அப்ப காந்த புலத்துல சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் மீது தொழிற்படுகின்ற ஒரு கவர்ச்சி விசைதான் பரகாந்த இயல்பு. டி தொகுப்பு மூலகங்களை பொறுத்த வரையில ஸ்கேண்டியம் தொடக்கம் சரியா, ஸ்கேண்டியம் தொடக்கம் செப்பு வரை சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் காணப்படும். ஸ்கேண்டியம் வந்து 3D1 அப்படின்னு சொல்லப்படுகின்ற எலக்ட்ரான் நிலையமைப்புல இருக்கிறதா, இதுல ஒரு சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இருக்கு. ஆனால் அங்கால நீங்கள் டைட்டேனியம் என்று பார்த்தால் 10, வெனேடியம் 3, குரோமியம் என்று பார்க்க 6, அங்கால வந்து MN-க்கு 5, அங்கால Feக்கு 4, இப்படி வந்து குறைஞ்சு கொண்டு போய் செப்புக்கு 1 வந்து
சட்டன்ல சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இல்லாமல் வரும். அப்ப இந்த டி தொகுப்பு மூலங்கள் சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டுள்ளன அப்படியே பொதுவான ஒரு கருத்தை சொல்லலாம். சட்டனுக்கு மட்டும்தான் சோடியாக்கப்படாத இலத்திரன் இல்லை, ஸ்கண்டியம் தொடக்கம் செப்பு வரை சோடியாக்கப்படாத காணும். ஆகவே இந்த தாண்டல் மூலகங்கள் என்று சொல்லிக்க சட்டனும் வெளியில போட்டுவார். ஏன் சட்டன் தாண்டல் மூலகம் இல்லை, ஆனா ஸ்கண்டியம் தாண்டல் மூலகம். ஸ்கண்டியத்துக்கு சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்குதானே. அப்ப நாங்கள் திட்டவட்டமாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம் 3D தொடர்ல உள்ள தாண்டல் மூலகங்கள் யாவும் பரகாந்த இயல்புடையவை என்று சொல்லலாம். சட்டன் தாண்டல் மூலகம் இல்லை. அப்ப நாங்கள் ஸ்கண்டியம் தாண்டல் மூலகமாக இருக்கிறதால அப்படி குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். 3D1 4s2 ஆரம்பிக்கிற இந்த சோடியாக்கப்படாத இலத்திரன் அங்க 4s1 வரைக்கும் வரும். செப்புல D10 4s1 ஆக. பரகாந்த இயல்பு சோடியாக்கப்படாத இலத்திரங்களுடைய எண்ணிக்கையில தங்கி இருக்கு. சோடியாக்கப்படாத இலத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சோடியாக்கப்படாத இலத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பரகாந்த இயல்பும் அதிகரிக்கும். அப்படி பார்க்கும்போது ஆவர்த்தன அட்டவணையில அதிக எண்ணிக்கையான சோடியாக்கப்படாத இலத்திரங்களை கொண்ட 3D மூலகமாக நாங்கள் குரோமியத்தை கைகாட்டலாம். குரோமியத்துல இப்ப பாருங்க, வனேடியத்துல 3 தான் சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்கு. குரோமியத்துல 4sல இருந்து ஒரு இலத்திரன் பரிமாற்றப்படுறதால அசாதாரண இலத்திரன் நிலையமைப்புக்குரியதாக இருக்கிறதால குரோமியம் சடனா 6 இலத்திரங்களை சோடியாக்கப்படாத இலத்திரங்களை கொண்டு MN-க்கு 5 அங்காலிருந்து குறைஞ்சு கொண்டு போகும். சரி, ஆகவே இந்த சோடியாக்கப்படாத இலத்திரங்களுடைய எண்ணிக்கை பரகாந்த இயல்பை பாதிக்குதுன்னு சொல்லுது. பரகாந்த இயல்பு சோடியாக்கப்படாத இலத்திரங்களுடைய எண்ணிக்கையில தங்கி இருக்கு. அப்ப டி தொகுப்பில மிகவும் பரகாந்த இயல்பு கூடிய ஒரு மூலகமாக நாங்கள் குரோமியத்தை குறிப்பிடலாம். குரோமியத்தை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த இயல்பு சில நேரத்துல பயன்படுத்தப்படுறது. டி தொகுப்பு மூலகங்கள்ல கேள்வியை பார்க்கும்போது ஒரு அன்னோன் மூலகம் குறிப்பிடப்படும் போது அது எந்த மூலகம் என்று இனங்காண்றதுக்கு தார சில துப்பு தரவுகள் இருக்குதானே. ஹிண்ட் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தமிழ்ல துப்பு என்று சொல்லுவாங்க. சரியா, துப்பு துலக்கிறான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு தரவு தரும்போது இதையும் ஒரு தரவாக குறிப்பிடுவார்கள். சோடியாக்கப்படாத இலத்திரன் எண்ணிக்கை உயர்வாக உள்ள மூலகம் அல்லது பரகாந்த இயல்பு கூடிய மூலகம் என்று சொல்லி குறிப்பிடலாம். சரி, அப்ப சோடியாக்கப்படாத இலத்திரங்களை கொண்டுள்ள மூலகங்கள்ல பரகாந்த இயல்பு வெளிக்காட்டப்படும். காரணம், அவை காந்த புலத்துல ஒரு கவர்ச்சி விசையை உணரும். அப்படி பார்க்கும்போது நாங்கள் படித்த இன்னோகானிக்ல படித்த இந்த கட்டமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நைதர்சனுக்கு ஒட்சனுக்கு இடையில ஒரு இரட்டை பிணைப்பு காணப்படும். நைதர்சன்ல ஒரு சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்கு. இதனால இந்த இன்னோ என்ன செய்யுதுன்னு சொல்லி இருக்கு உங்களுக்கு, 2 இன்னோ மூலக்கூறுகள் தாங்கள் இணக்கம் அடைஞ்சு ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பை தோற்றுவிப்பதன் மூலம் N2O2 மூலக்கூறாக காணப்படுதுன்னு சொல்லி N2O2 மூலக்கூறாக இவை காணப்படுதுன்னு சொல்லியிருக்கு. சரி, அப்ப இன்னோ மூலக்கூறுகள் சோடியாக்கப்படாத இலத்திரங்களை கொண்டிருப்பதால பரகாந்த இயல்பை வெளிக்காட்டும். இன்னோ மட்டும் இல்ல, NO2விலையும் சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்கு. இதுல 5 இலத்திரன்ல 2 பங்கிட்டு இருக்கு. ஒன்று ஈதல் பிணை, அப்ப ஒன்று சோடியாக்கப்படாமல் இருக்கு. அப்ப இங்கேயும் 2 NO மூலக்கூறுகள் தங்களுக்கு இடையில இணக்கம் அடைஞ்சு தங்களுடைய இலத்திரன்களை பங்கீடு செய்வதன் மூலமாக N2O4 என்று சொல்லப்படுகின்ற ஒரு டை டெட்ரா ஆக்சைடை தோற்றுவிக்கும். டை நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடை தோற்றுவிக்கும். N2O4. அப்ப NO2 என்பது 2 NO2 மூலக்கூறு, N2O4 என்பது 2 NO2 மூலக்கூறுகள் சேர்ந்த ஒன்று. அப்ப இதுல இருக்கிற இந்த சோடியாக்கப்படாத இலத்திரங்கள் தங்களோட 2 மூலக்கூறுகளுக்கு இடையில சோடியாக்கப்பட்டுதான் அந்த சேர்வைகள் உருவாகும். அப்ப NO2 போன்ற மூலக்கூறுகள் வாயுக்கள் பரகாந்த இயல்பை வெளிக்காட்டும். இது தவிர ஆக்சைடுகள் பற்றி படிப்பிக்கும் போது சொன்னால் சூப்பர் ஆக்சைடுகள் O2 ஒரு ஆக்சிஜன் ஒரு இலத்திரனை வாங்கி ஒரு மைனஸாக காணப்படும். அதான் O2- சூப்பர் ஆக்சைடு. ஒரு ஆக்சிஜன் தண்டி ஒரு இலத்திரனை பங்கிட்டு இருக்கு, மற்ற 5 இலத்திரனை மிச்சத்தை வச்சிருக்கு. அப்ப இது இலக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. இது ஆக்சிஜன் பூஜ்ஜியம்.
இதுல -1 இருக்கு. அப்ப இந்த சூப்பர் ஆக்சைடுல வந்து ஒரு ஆக்சிஜன் சோடியாக்கப்படாத எலக்ட்ரானை கொண்டிருக்கிறதால இதை நாங்கள் பரகாந்த இயல்புடைய ஆக்சைடாக குறிப்பிடலாம். சூப்பர் ஆக்சைடுகள்ல பரகாந்த இயல்பு நாங்கள் அவதானிக்கலாம். ஆனால் O2 வாயுவை பொறுத்தவரையில O2 வாயுவில உண்மையில சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இல்லை. O2 வாயுல உண்மையில சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இல்லை. ஆனாலும் O2வில பரகாந்த இயல்பு அவதானிக்கப்பட்டிருக்கிறது. O2வில பரகாந்த இயல்பு வந்து அவதானிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் சரியா சொல்ல தெரியல. சோடியாக்கப்படாத எலக்ட்ரானை கொண்டிருக்காத போதிலும் O2 வந்து பரகாந்த இயல்பு வெளிக்காட்டுது. இது வந்து பரிசோதனையில கண்டுபிடிச்சிருக்கு. பரகாந்த இயல்பு O2க்கு இருக்கு. அப்படின்னு சொன்னால் சில புத்தகத்தில் எழுதி இருக்கு என்னன்னா, அப்ப நாங்கள் O2க்கு கொடுத்த கட்டமைப்பு கேள்விக்குறியா இருக்கு. நாங்கள் O2க்கு டபுள் பண்டோ கொடுத்து கட்டமைப்புக்கு இருந்தால் எல்லாம் ஜோடியாக்கப்பட்டிருக்கு. அப்ப பரகாந்த இயல்பு என்பதும் என்ன, சோடியாக்கப்படாத எலக்ட்ரான்கள் மீது ஒளிப்படுற விசை என்று சொல்லி. ஆகவே O2க்கு நாங்கள் கொடுத்த கட்டமைப்பு சரியோ என்ற கேள்வியே சில பேர்கிட்ட இருக்கு. ஆனா அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு கோணத்திலையும் யோசிக்கிறாங்க. அப்படி சரி என்றால் சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இது எப்படி பரகாந்த இயல்பு வெளிக்கடுத்தும் அப்படி எங்களுக்கு என் கணக்கு ஆராய்ச்சிக்கலாம். டித்தோப்பு மூலங்கள்ல நாங்கள் சோடியாக்கப்படாத எலக்ட்ரான்களை எல்லாருலையும் பார்க்கறதால, தாண்டல் மூலங்கள்ல முற்றாக பார்க்கறதால அதை பற்றி நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. சரி, அப்ப சோடியாக்கப்படாத எலக்ட்ரான்கள் வேற இடங்கள்லயும் இருக்கு என்பதை இதுல நான் திருப்பி மீளவும் ஞாபகப்படுத்தியிருக்கேன். சோடியாக்கப்படாத எலக்ட்ரானை கொண்டிராத போதிலும் ஒட்சிஜன்ல பரகாந்த இயல்பு அவதானிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பரிசோதனையின் முடிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு ஏன் அப்படி வழிகாட்டப்பட்டது என்னன்ற ஒரு விளக்கம் இல்லை. எங்களுக்கு அவ்வளவு தேவையும் இல்லை சிலபஸ்ல. அதனால நான் உங்களுக்கு மேற்கொண்ட தேட வலிக்கிறேன். சரிதானே? இப்போ உங்களுக்கு பரகாந்த இயல்பு என்னென்னு விளங்குது. காந்த புலத்துல சோடியாக்கப்படாத எலக்ட்ரான்கள் மீது தொழிற்படுகின்ற கவர்ச்சி விசை. தனிச்சு சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் எண்ணிக்கையில இது தங்கி இருக்கு. சோடியாக்கப்படாத எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது, சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பரகாந்த இயல்பும் அதிகரிக்கும். சரியா? கேக்குதா? வீடியோ ஸ்டக் ஆகுது என்றால் சொல்லுங்க. சரி, அதுல செப்பை விட குரோமியத்துக்கு கொதிநிலை குறைவான்னு சொல்லி இருக்கேன். அதுல நான் கிராஃப்ல மாறியதன் குறிச்சன தெரியாத மெசேஜ் போட்டிருக்கீங்க. நான் அதை கவனிக்கல. மெசேஜ கிராஃபையும் அழிச்சு போட்டேன். சரியா? உங்களோட கிராஃப்ல நான் தந்த ஓர்டர் தான் ஓர்டர். அந்த ஓர்டர்ல கிராஃப் வந்து ரங்கக்கூடிய மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்த தாய் வெனேடியம் வந்து டைட்டேனியம், ரசாயனவியல் இரும்பு, கொப்பி கோபோட், நிலையை நிக்கல், சேர் SIR தான் சேருக்கு போடும். அப்ப ஸ்கண்டியம் சேர். சொல்வதற்காய் வேற சொற்கள் அதுல பயன்படுத்த எனக்கு தெரியல. அப்ப சொல்வதற்காய் SCU சொல்வதற்காய் செப்பு சொல்வதற்காய். குறுஞ்செய்தி குரோமியம். சரியா? குறுஞ்செய்தி மூலம் சட் பண்ணினான்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப செப்பை விட குரோமியத்துக்கு கொதிநிலை வந்து குறைவாக தந்திருக்கு. உருகு நிலை என்ற தொடர்பும் கொதிநிலை என்ற தொடர்பும் உண்மையா சரியா இருக்கணும் ஒரு அவசியம் இல்லை. இது டேட்டா வேல்யூன்ற ஒழுங்கமைப்பு.
நீங்கள் வேல்யூவை பார்த்தீங்கன்னா சரி. இப்போ ரிசோர்ஸ் புக்கில் அப்டேட் 2017 சிலபஸ் அப்டேட் பண்ணிக்க சிலதுக்கு தரவு தந்திருந்தோம். இப்போ அதையும் தூக்கிட்டார். என்ன முரண்பாடு இருக்கிறதால அதை பற்றி தேவையில்லைன்னு விட்டாங்களோ தெரியா, அதை தூக்கிட்டு சரிதானே. ஓகே, அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. பரகாந்த இயல்பு பரகாந்த இயல்பு காந்தப்புலத்தில் சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் மீது தொழிற்படுகின்ற காந்தப்புலத்தில் சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் மீது தொழிற்படுகின்ற கவர்ச்சி விசை பரகாந்த இயல்பு ஆகும். கவர்ச்சி விசை பரகாந்த இயல்பு ஆகும். காந்தப்புலத்தில் சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் மீது தொழிற்படுகின்ற கவர்ச்சி விசை பரகாந்த இயல்பு ஆகும். அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. டி தொகுப்பு மூலகங்கள் டி தொகுப்பு மூலகங்கள் சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டிருப்பதால் டி தொகுப்பு மூலகங்கள் சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டிருப்பதால் பரகாந்த இயல்பை வெளிக்காட்டுகின்றன. பரகாந்த இயல்பை வெளிக்காட்டுகின்றன. பரகாந்த இயல்பை வெளிக்காட்டுகின்றன. சரி, திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. டி தொகுப்பு மூலகங்கள் சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டிருப்பதால் பரகாந்த இயல்பை வெளிக்காட்டுகின்றன. சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது
சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பரகாந்த இயல்பும் அதிகரிக்கும். பரகாந்த இயல்பும் அதிகரிக்கும். பரகாந்த இயல்பும் அதிகரிக்கும். சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பரகாந்த இயல்பும் அதிகரிக்கும். 3D தொகுப்பு மூலகங்களில் தொகுப்பு மூலகங்களில் தொகுப்பு மூலகங்களில் அதிக எண்ணிக்கையான அதிக எண்ணிக்கையான ஆறு ரெண்டு போட்டுக்கணும். ஆறு அதிக எண்ணிக்கையான சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்ட மூலகம். அதிக எண்ணிக்கையான ஆறு சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்ட மூலகம். குரோமியமா 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 எனவே பரகாந்த இயல்பு மிகவும் கூடிய மூலகம் குரோமியம் ஆகும். எனவே பரகாந்த இயல்பு கூடிய மூலகமும் குரோமியம் ஆகும். எனவே பரகாந்த இயல்பும் கூடிய மூலகம் குரோமியம் ஆகும். ஏன்? சோடியாக்கப்படாத இலத்திரங்கள் எண்ணிக்கை உயர்வாக இருக்கிறதால பரகாந்த இயல்பும் உயர்வாக இருக்கும். சோடியாக்கப்படாத இலத்திரன் எண்ணிக்கை பரகாந்த இயல்புக்கு காரணம். அது எண்ணிக்கை அதிகரிக்க 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 பரகாந்த இயல்பு அதிகரிக்கும். சரி, அடுத்த பந்தியாலை கொள்வோம். NO2 O2 minus superoxide. NO2 superoxide O2 minus என்பனவும் சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டிருப்பதால்
பரகாந்த இயல்பை வெளிக்காட்டுகின்றது. பரகாந்த இயல்பை வெளிக்காட்டுகின்றது. பரகாந்த இயல்பை வெளிக்காட்டுகின்றது. பரகாந்த இயல்பை வெளிக்காட்டுகின்றது. சரியா? இந்த ஸ்ட்ரக்சர்களை போட்டுக்கொள்ளுங்க. NO2 O2 2- ஒரு சின்ன விஷயம் தான், நாங்கள் அதை நோட் பண்ணி கொள்வோம். மின்னெதிர் தன்மை தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மின்னெதிர் தன்மை. மின்னெதிர் தன்மை என்று சொன்னால் என்னென்று நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியிலேயே படித்திருப்பீங்கள். பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை, அதாவது சுயாதீன இலத்திரன்கள், வலுவள ஓட்டு இலத்திரன்களை கவர்ற தன்மை இல்லை, அதற்கு பேர் பயன்படு கருவேற்றம். வலுவளவு இலத்திரன்களை கவர்ற தன்மைக்கு பேர் பயன்படு கருவேற்றம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம். பயன்படு கருவேற்றம் இது மின்னெதிர் தன்மை. பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை தம்மை நோக்கி கவருகின்ற ஆற்றல் என்று சொல்லி நாங்கள் வரையறுக்கலாம். மின்னெதிர் தன்மை. பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை கவர வேணும் என்று சொன்னால் கவர்றவர் கருவில இருக்கிற நீரேற்றம், கரு புரோத்தன்களை கொண்டு ஆவர்த்தனத்தின் வழி அணுவன் அதிகரிக்குது. அணுவன் அதிகரிக்க புரோத்தன் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு வர, அதாவது கருவின் நீரேற்றத்தின் அளவு அதிகரிக்கும். ஆகவே வலுவளவு ஓட்டில பிணைப்பில இருக்கிற இலத்திரன்கள் கூடுதலாக கவர படிச்சிருக்கிறீர்கள். 6 குறையும் போது மின்னெதிர் தன்மை அதிகரிக்கும். அதுதான் 2ஆம் ஆவர்த்தனத்துல ஒவ்வொரு கூட்டமாக 6 குறைஞ்சு கொண்டு போய்க்குள்ள 0.5 மின்னெதிர் தன்மை அதிகரிக்கிறத நீங்க பார்க்கலாம். 3ஆம் ஆவர்த்தனத்துல முதல் 0.3 அதிகரித்து கொண்டு போனது அங்கால 0.4 அங்கால 0.5 அதிகரித்து கொண்டு பார்க்கலாம். சரியா? 17ஆம் கூட்டம் வரை இந்த அதிகரிப்பு நாங்கள் அவதானிக்க. எஸ்தொகுப்பு மூலகங்கள்கிட்ட, அதாவது 4ஆம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற பொட்டாசியம் கல்சியத்தின் கருவேற்றத்தை விட டித்தொகுப்பு மூலகங்களுக்கு கருவேற்றம் அதிகரிக்குது. ஆவர்த்தனத்தின் வழி அணுகன் அதிகரிக்கிறால கருவேற்றம் அதிகரிக்கும். ஆகவே கருவேற்றம் அதிகரிக்க பிணைப்பு வலுவள ஓட்டில் இருக்கிற பிணைப்பு ஜோடி இலத்திரங்களை கவருகின்ற அதிகரிக்கும். பொதுவாக மின்னெதிர் தன்மையும் இந்த மாதிரி அதிகரிப்பதான். ஆனாலும் எம்என் சட்டன் சரிதான், எம்என்னும் சட்டனும் அவற்றின் இலத்திரன் நிலையமைப்பு 4s2 3d5 இது ஒரு உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு. அரை நிரம்பல் உறுதி. 4s2 3d10 இது முழு நிரம்பல் உறுதி. இதன் காரணமாக இலத்திரன்களின் மீது நாட்டத்தை பெருமளவில் காண்பிக்காது. பொதுவாக நாங்கள் ஸ்கண்டியத்தை விட டைட்டேனியத்துக்கு மின்னேத்தன்மை கூட, டைட்டேனியத்தை விட வெனடியத்துக்கு கூட அப்படி சொல்லிக் கொண்டு போனால் மேங்கனீஸுக்கு சடனா குறையும்.
ஏன்னா அதுல இலத்திரன் அமைப்பு 4:3D5 இருக்கிற இலத்திரன் அமைப்பு உறுதியா. அவ பிணைப்பு இலத்திரங்களை கவரம் என்ற ஆற்றல் இவைக்கு இல்லை, குறைவாக இருக்கும். அதே மாதிரி இது சட்ட. அப்ப இந்த பிணைப்பு இலத்திரங்கள்ட்ட மின்னெதிர்த்தன்மை வந்து இந்த மாதிரி தான். இது உலோகங்கள்ட்ட மின்னெதிர்த்தன்மை அவையும் அதுல மற்றவைக்கு வந்து பொதுவாக அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இவற்றின் அதிகரிக்கிற போக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸ்கண்டியத்தோட நீடித்து கூட அப்படியே அதிகரித்து கொண்டு போய் திடீரென்று எம்என்னை பொறுத்தவரை எம்என்னுக்கும் சட்டனுக்கும் வந்து மின்னெதிர்மை கொஞ்சம் வந்து குறையும். நாங்கள் படிக்கிறது பவுலிங்கின் அளவு திட்டத்தின்படி மின்னெதிர்த்தன்மை பெருமானம் எங்களோட கைட்ல அந்த பெருமானங்களை நான் உங்களுக்கு தாரேன். வேற புத்தகங்கள்ல பார்க்க போனா வேற வேற பெருமானங்கள் இருக்கு. கைட்லயே முன்னுக்கு ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியும் பெருமானம் இருக்கு. சரி, அப்ப நாங்கள் சில நேரத்துல டேட்டா வேல்யூவை செக் பண்ணி கூட சில உண்மைகளை கண்டுபிடிக்கலாம இருக்கு. பொதுவான விஷயம் தான். இதுல நீங்கள் ஏற்கனவே குறித்தோர் மூலத்தின மின்னத்தன்மை பாதிக்கிற காலநிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று கலப்பாக்கம், ஏற்றம், ஒட்சியேடன், இணைகிற மூலகம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இங்க வந்து ஒவ்வொரு மூலகமும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியேடன்கள் வலுவளவு எடுக்கும் போது ஒட்சியேடன் அதிகரிக்க அந்த மூலத்தின் மின்னழுத்த வருமானம் சிறிதளவு அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? இப்போ இந்த சின்ன ஒரு விஷயம் தான் நோட் பண்ணி கொண்டு விடுறேன். அதை விட்டு அதுக்கு இன்னொரு 4 நிமிடம். சரி, நாளைக்கு நாங்கள் வேறு ஏதாவது பிடிச்சு கொள்ளலாம். கேள்விகள் கொஞ்சம் இருக்குது, போட்டுக்கொள்ளலாம். 7 மணி செய்யும். சரியா? தனியங்கம் போட்டுக்கொள்ளணும். மின்னெதிர்த்தன்மை மின்னெதிர்த்தன்மை பிணைப்புச் சோடி இலத்திரங்களை தம்மை நோக்கி கவருகின்ற ஆற்றல். பிணைப்புச் சோடி இலத்திரங்களை தம்மை நோக்கி கவருகின்ற ஆற்றல். பிணைப்புச் சோடி இலத்திரங்களை தம்மை நோக்கி கவருகின்ற ஆற்றல் மின்னெதிர்த்தன்மையாகும். மின்னெதிர்த்தன்மையாகும். அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. 4ஆம் ஆவர்த்தன 4ஆம் ஆவர்த்தன எஸ்தொகுப்பு மூலகங்களின் நான்காம் ஆவர்த்தன எஸ்தொகுப்பு மூலகங்களின் மின்னெதிர்த்தன்மையுடன் ஒப்பிடும்போது நான்காம் ஆவர்த்தன 3D தொகுப்பு மூலகங்களின் மின்னெதிர்த்தன்மை உயர்வாகும். 4ஆம் ஆவர்த்தன 3D தொகுப்பு மூலகங்கள் 4ஆம் ஆவர்த்தன 3D தொகுப்பு மூலகங்கள் மின்னெதிர்த்தன்மை உயர்வாகும்.
நான்காம் ஆவர்த்தன 3D தொகுப்பு மூலகங்களின் மின்னெதிர்த்தன்மை உயர்வாகும். பொதுவாக அணு எண்ணுடன் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கின்றது. பொதுவாக மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கின்றது. மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கின்றது. இந்த வேல்யூ பாருங்க, மூலகம் மின்னெதிர்த்தன்மை பெருமானம். ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஃபெரம், கோபால்ட், நிக்கல், செப்பு, சட்டன். இதுல இந்த எம்என்னும் சட்டனும் இலத்திர நிலைப்பு காரணமாக சிறு குழப்பத்தை ஏற்படுத்தும். மற்றும்படி அணுவன் அதிகரிக்கும், மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும். ஸ்கேண்டியம் 1.3, ஸ்கேண்டியம் 1.3, டைட்டேனியம் 1.5, வெனேடியம் 1.6, குரோமியம் 1.6, எம்என்னுக்கு திருப்பி 1.5 குறைஞ்சு, இரும்புக்கு 1.8, கோபால்ட் 1.8, கோபால்ட் நிக்கல் வருமானம் 1.9 நிக்கலும் 1.8, நிக்கலும் 1.8. இதுல மூன்றுமே 1.8, செப்பு 1.9, சட்டன் 1.5 ஆயிருக்கும். இதுல பாருங்க, இது 1.6 சட். பொதுவாக அதிகரிக்குதுன்னு சொன்னால் சரி என்று எடுத்துக்கொள்ளும். பொதுவாக அதிகரிக்குதுன்னு சொன்னால் சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஸ்கண்டியத்தில இருந்து பாருங்க, குறியல் ஒரு இடம் குறியல் ஈக்குவலா வந்தா அப்படி என்ன செய்யுது போகுது. சட்டன்ல தான் சடனா குறையுது. சரி, எழுதி கொள்ளுங்க. எம்என் சட்டன் என்பன சட்டன் என்பன உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு காரணமாக பொது போக்கிலிருந்து சிறு விலகலை காண்பிக்கின்றது.
சரியா? நீங்கள் நிறங்களை ஒரு பாடமாக திருப்பி நிறங்கள் ஞாபகமாக வச்சிருக்கணும். இதுகள் எல்லாம் அதன் சிறப்பியல்புகள் டீத்தோப்பு மூலங்கள். அடுத்த வகுப்பு கேள்விகள் தான் செய்யணும். கேள்விகளை நான் செய்ய மாட்டேன். கேள்வி நான் செய்து பிரயோசனம் இல்லை. கேள்வியை போட்டு விடுறேன், நீங்கள் செய்யுங்க. அது நீங்களே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி வாங்க. சரியா?